10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next theorem 6.16. The general equation ax plus by plus cz plus d is equal to 0 of first degree in x, y, z represents a plane. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிகிரி இன் x, y, z represents a plane அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். அப்ப இதுல இருந்து இதனுடைய ப்ரூஃப் எப்படிங்கறத பாருங்க. ப்ரூஃப் the equation ax plus by plus cz plus d is equal to 0ங்கறது நமக்கு எப்படி நம்ம வெக்டர் ஃபார்மா மாத்தலாம் அப்படினா can be written in the vector form as follows. இத நம்ம வந்து வெக்டர் ஃபார்ம், இது வந்து நமக்கு ax plus by plus cz plus d is equal to 0ங்கறது நமக்கு வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம். இதெல்லாம் நமக்கு வெக்டர் ஃபார்மா மாத்தணும் அப்படினா நம்ம என்ன செய்யணும் அப்படினா நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் இல்லையா, இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வெக்டர் ஃபார்ம்ல r வெக்டருக்கு பதிலா xi cap plus yj cap plus zk cap அப்ளை பண்ணா நமக்கு வந்து இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும்னு நம்ம சொல்லிருக்கோம். நெக்ஸ்ட் இதல இருந்து இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம வெக்டர் ஃபார்ம் கொண்டாறணும் அப்படினா நம்ம என்ன செய்யணும் அப்படினா xi cap plus yj cap plus zk cap dot ai cap plus bj cap plus zk cap is equal to இந்த d ரைட் சைடு கொண்டு போங்க minus d ன்னு கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ax plus by plus cz க்கு நம்ம என்ன செய்றோம் வெக்டர் ஃபார்மை சேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த கான்ஸ்டன்ட் d ரைட் சைடுல minus d நம்ம கொண்டு போயாச்சு. ஓகேவா? இப்போ இதுல வந்து r வெக்டர், அதாவது xi cap plus yj cap plus zk cap அப்படிங்கிறது நமக்கு r வெக்டர். இந்த r வெக்டர் அப்படிங்கறத நம்ம இதுக்கு முன்னாடி சம்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இதல நம்ம வந்து வெக்டர் ஃபார்ம் நம்ம கொண்டாந்தாச்சு இல்லையா? இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து இந்த d ரைட் சைடுல கொண்டு போய் நம்ம வந்து வெக்டர் ஃபார்மை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ax plus by plus cz plus d is equal to 0 ல d ரைட் சைடுல கொண்டு போயிட்டு minus d ரைட் சைடுல கொண்டு வந்து இந்த வெக்டர் ஃபார்மை நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த xi cap plus yj cap plus zk cap அப்படிங்கிறது r வெக்டர்னு அப்ளை பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இந்த ai cap plus bj cap plus ck cap அப்படிங்கிறது n வெக்டர், நார்மல் வெக்டர். அந்த நார்மல் வெக்டர் அப்படிங்கிறது n வெக்டர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். is equal to minus d. therefore r vector dot n vector is equal to minus d ன்னு கிடைச்சிருக்கு. இதுதான் நமக்கு வெக்டர் ஈக்குவேஷன். அப்ப வெக்டர் ஈக்குவேஷன் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா? r vector dot n vector is equal to q நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அப்ப அதே டைப்ல நமக்கு இருக்கறனால அப்ப r vector dot n vector is equal to minus d. இந்த minus d அப்படிங்கிறது நமக்கு வந்து something constant value. இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன செய்யற அப்படினா r vector dot n vector is equal to minus d அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல வெக்டர் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா ax plus by plus cz plus d is equal to 0 represents a plane அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து n வெக்டார், இந்த இடத்துல n வெக்டார் அப்படிங்கிறது நம்ம எது அப்படினா ai cap plus bj cap plus ck cap is vector normal to the plane அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். அப்ப அந்த ai cap plus bj cap plus ck cap அப்படிங்கிறது இந்த இடத்துல n வெக்டார், நார்மல் வெக்டரை குறிக்கக்கூடியது. அதனால தான் இந்த இடத்துல ai cap plus bj cap plus ck cap அப்படிங்கறத n வெக்டார் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ இதுல இருந்து நமக்கு வந்து the general equation ax plus by plus cz plus d is equal to 0 of first degree in x, y, z represents a plane அப்படிங்கறத நம்ம சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நோட் in the general equation ax plus by plus cz plus d is equal to 0 of a plane a, b, c are direction ratios of the normal to the plane. Next in the general equation நமக்கு வந்து ax plus by plus cz plus d is equal to 0 இருக்கு இல்லையா? இது வந்து பிளேனுக்கான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இந்த பிளேனுக்கான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ்ல இங்க இருக்கக்கூடிய இந்த x கோஎஃபிஷியன்ட் y denote in the general equation ax plus by plus cz plus d is equal to 0 ல நமக்கு இந்த small a small b small c அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படினா direction ratios of the normal to the plane. இப்போ இந்த general equation ax plus by plus cz plus d is equal to 0 ல நமக்கு இந்த a b c அப்படிங்கிறது direction ratios of the normal to the plane. இங்க d ங்கிறது constant value. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.39 கவனிங்க. If the Cartesian equation of a plane is 3x minus 4y plus 3z is equal to minus 8, find the vector equation of the plane in the standard form.
நமக்கு கொடுத்துருக்கூடியது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். பிளேனுக்கான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் இன் தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ வெக்டர் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அந்த வெக்டர் ஈக்குவேஷன்ஸை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேவா? இப்போ நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, வெக்டர் ஈக்குவேஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னது? ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு கியூ. அந்த ஃபார்மெட்டில் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சுன்னு சொல்லலாம். இப்போ எனக்கு இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். given Cartesian equation of a plane is 3x minus 4y plus 3z is equal to minus 8. இப்போ கொடுத்துருக்கூடிய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3x minus 4y plus 3z is equal to minus 8 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதை நம்ம வெக்டர் ஃபார்மாக மாற்றிக்கலாம். இப்போ வெக்டர் ஈக்குவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. அப்போ ஆர் வெக்டர் அப்படிங்கிறது என்னது? xi cap plus yj cap plus zk cap டாட் 3i cap minus 4j cap plus 3k cap is equal to minus 8. இங்கே ஃபஸ்ட்டு xi cap plus yj cap plus zk cap எடுத்துங்க, டாட் அப்படி வச்சுங்க. இங்கே 3i cap எடுத்துங்க, நெக்ஸ்ட் மைனஸ் 4j cap எடுத்துங்க, நெக்ஸ்ட் ப்ளஸ் 3k cap எடுத்துங்க, ஈக்குவல் டு minus 8. இது வந்து ஃபார்முலா ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் டு minus t அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தியரம் 6.6 பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்மேட்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இந்த xi cap plus yj cap plus zk capங்கிறது ஆர் வெக்டார் டாட் 3i cap minus 4j cap plus 3k cap is equal to minus 8. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கூட அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் கூட மைனஸ் 8 இருக்கு இல்லையா, அந்த minus 8 அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே மைனஸ் வேல்யூ இருக்கிறனால இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை நம்ம வந்து போத் சைட் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஆர் வெக்டர் டாட் இது மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு 3 minus 3i cap வரும். நெக்ஸ்ட் இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4j cap வரும். நெக்ஸ்ட் இதை ப்ளஸ் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3k cap வரும். ஈக்குவல் டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 8 வரும். therefore r vector dot minus 3i cap plus 4j cap minus 3k cap is equal to 8. hence the vector equation of the given plane. okay, next நம்ம பார்க்கக்கூடியது intercept form of the equation of a plane. அதாவது பிளேனுக்கான இன்டர்செப்ட் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து சம்மில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதனால் இதுக்கான வெரிஃபைங் இதனுடைய ப்ரூஃப் நல்லா பார்த்துங்க. intercept form of the equation of a plane. ஓகே, இதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த டயக்ராம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இஜெட் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஒய் இஜெட், இந்த எக்ஸ் ஒய் இஜெட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஏங்கிற பாயிண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். இந்த கேபிட்டல் ஏங்கிற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்மால் ஏ கமா 0,0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸில் கேபிட்டல் பிங்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸில் பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதனுடைய பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா 0, ஸ்மால் பி, 0 நமக்கு இருக்கும். இப்போ இதனுடைய பிங்கிற பாயிண்ட்டை 0, ஸ்மால் பி, 0 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஜெட் ஆக்சிஸில் நமக்கு கேபிட்டல் சிங்கிற பாயிண்ட்ஸை எடுத்துக்கலாம். அந்த கேபிட்டல் சிங்கிற பாயிண்ட்ஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 0, சி நமக்கு கிடைக்கும், ஸ்மால் சி. அப்போ இந்த கேபிட்டல் சிங்கிற பாயிண்ட்டை 0, ஸ்மால் சி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த ஏபிசி இந்த பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஏபிசியை ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பிளேன் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த இன்டர்செப்ட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் பிளேனுக்கான ஈக்குவேஷன், அதாவது ஒரு பிளேனுக்கான வெக்டர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பிளேனுக்கான வெக்டர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூங்கிற ஃபார்மில் இருக்கும். இப்போ ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிளேனுக்கான வெக்டர் ஈக்குவேஷன். இந்த வெக்டர் ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து லெட் தி பிளேன் ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ meets the coordinate axis at capital A, capital B, capital C respectively such that the intercepts on the axis are OA is equal to small a, OB is equal to small b, next one OC is equal to small c. இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிளேனில் ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூங்கிற பிளேன் வந்து நம்ம கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஒய் இஜெட். இந்த எக்ஸ் ஒய் இஜெட்டில் நமக்கு இந்த பிளேன் வந்து மீட் பண்ணக்கூடிய அந்த மீட்டிங் பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய அந்த வேல்யூஸ் நமக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஆர்ஜின்லேருந்து எடுத்துக்கணும். இப்போ ஆர்ஜின்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ ஓஏ, இந்த ஓஏ அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்மால் ஏவாக இருக்கும். அதுதாங்க நம்ம சொல்கிறோம்
இப்போ OA is equal to A. இது வந்து x axisல இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய வேல்யூ. இப்போ x axisல இன்டர்செக்ட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா OA is equal to small a ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் y axisல இன்டர்செக்ட் பண்ணக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா ஆரிஜின்லேருந்து எடுத்துக்கங்க OB அப்படிங்கிறத நம்ம இங்கே எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஸ்மால் பின்னு எடுத்துக்கணும். அப்போ y axisல இன்டர்செக்ட் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா OB is equal to small b. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணக்கூடியதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஆரிஜின்லேருந்து எடுத்துக்கங்க OC. அப்போ OC அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல ஸ்மால் சிங்கிற வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல z axisல நமக்கு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த வேல்யூஸை நம்ம என்ன எடுத்துக்கணும் OC is equal to small c ன்னு எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Now position vector of the point capital A is small a I cap. இந்த இடத்துல நம்ம வந்து பொசிஷன் வெக்டார் அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். பொசிஷன் வெக்டார் அப்படிங்கறத ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம். பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிறது என்னன்னா with respect to origin. ஆரிஜினை பொறுத்து எடுக்கக்கூடிய வெக்டர்ஸ் தான் நம்ம பொசிஷன் வெக்டார்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். இங்க நம்ம வந்து பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் கேபிட்டல் A. இங்க வந்து நமக்கு பொசிஷன் வெக்டர் ஆஃப் தி பாயிண்ட் A, இந்த கேபிட்டல் Aங்கிற பாயிண்ட்டுக்கான பொசிஷன் வெக்டர்னு சொல்லணும் அப்படின்னா அது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஆரிஜின் எடுத்துக்கணும்னு சொல்லியாச்சு இல்லையா. அப்போ OA இந்த எக்ஸ்ல இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய டைரக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா I கேப்பா இருக்கும். இந்த OA அப்படிங்கிறது நமக்கு மேக்னிட் வேல்யூ. நெக்ஸ்ட் I கேப் அப்படிங்கிறது டைரக்ஷன். அப்போ OA இன்டு I கேப்னு எடுக்கணும். அந்த OAவை நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கணும்னா ஸ்மால் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறதுனால இந்த இடத்துல கேபிட்டல் A இந்த பாயிண்ட்டுக்கான பொசிஷன் வெக்டரை நம்ம ஸ்மால் a I கேப்னு எழுதிக்கலாம். அப்போ now position vector of the point capital A is small a I cap. Since capital A lies on the given plane we have, நம்ம இந்த ஏங்கிற பாயிண்ட்ல நமக்கு இந்த r vector dot n vector is equal to qங்கிற பிளேன் நமக்கு பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கான ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஏங்கிற பாயிண்ட்டுக்கான பொசிஷன் வெக்டார் A I கேப் இருக்கு இல்லையா, அதை நாம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வெக்டார் ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, r vector dot n vector is equal to qங்கிறது பிளேனுக்கான வெக்டார் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த r வெக்டார்ல நமக்கு வந்து கேபிட்டல் ஏங்கிற பாயிண்ட்னுடைய பொசிஷன் வெக்டார்ஸை நம்ம அப்ளை பண்ணோம். அப்போ அப்ளை பண்ணால் அதுக்கான ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து r வெக்டருக்கு பதிலாக என்ன செய்யணும் அப்படின்னா since A lies on the given plane we have, இந்த இடத்துல r வெக்டருக்கு பதிலாக a I cap அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல A lies on the given plane அப்படிங்கிறனால அப்போ இந்த இடத்துல a I cap r வெக்டருக்கு பதிலாக a I cap அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்கங்க. டாட் n வெக்டார் அப்படி வச்சுங்க ஈக்குவல் டு q அப்படிங்கிறத அப்படி வச்சுங்க. இப்போ இந்த வெக்டர் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் A lies on D அப்படின்னு சொன்னனால நம்ம வந்து r வெக்டருக்கு பதிலாக a I cap அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏங்கிறது நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த ஏவை நம்ம ரைட் சைடில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா டிவைடில் வந்துடும். அப்போ therefore என்ன கிடைக்கும் I cap dot n vector is equal to q divided by a நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு இந்த ஏங்கிற பாயிண்ட்ல நமக்கு அந்த பிளேனுக்கான ஈக்குவேஷன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், அதுக்கான வெக்டர் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா I cap dot n vector is equal to q by a நமக்கு இருக்கும். அப்போ I cap dot n vector is equal to q by a. நெக்ஸ்ட் சிமிலர்லி இப்போ நம்ம எப்படி நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் I கேப் வச்சு எடுத்தோமோ அதே போல் நமக்கு ஒய் ஆக்சிஸில் நமக்கு வந்து டைரக்ஷன் J கேப்னு இருக்கும். இஜெட் ஆக்சிஸில் நமக்கு டைரக்ஷன் K கேப்னு இருக்கும். அதை வச்சு நம்ம சொல்லும்போது சிமிலர்லி since the vectors b j cap, small b j cap and small c k cap lie on the given plane we have. இதே போல் நம்ம வந்து இந்த டைரக்ஷன் J cap and then டைரக்ஷன் K capல நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கான பிளேன் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா J cap dot n vector is equal to q divided by b and then K cap dot n vector is equal to q divided by c. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்ல I cap க்கு பதிலாக J cap நெக்ஸ்ட் போடுங்க. நெக்ஸ்ட் இந்த A ஸ்மால் a இருக்குல்லையா, அந்த ஸ்மால் a இருக்கிறதுல ஸ்மால் b போட்டுருங்க. நெக்ஸ்ட் b J capக்கான அந்த given plane கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த I cap இடத்துல K cap அப்ளை பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மால் a ங்கிற இடத்துல C ஸ்மால் c அப்ளை பண்ணிங்க. C கேப்க்கான நமக்கு லை ஆன் தி கிவன் பிளேன் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் இஜெட் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய அந்த பிளேனுக்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன செஞ்சாச்சு அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம எடுத்தாச்சு. அப்போ I cap dot n vector is equal to q divided by a. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா J cap dot n vector is equal to q divided by b and K cap dot n vector is equal to q divided by c. Next substituting r vector is equal to x I cap plus y j cap plus z k cap. இந்த r வெக்டார் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். r வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா x I cap plus y j cap plus z k capனு இருக்கும்.
இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து r vector dot n vector is equal to q. இந்த r vector dot n vector is equal to q அப்படிங்கிறது நமக்கு ஜெனரல் வெக்டர் ஈக்குவேஷன். ஒரு பிளேனுக்கான வெக்டர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, அதை தான் நமக்கு எடுத்துக்கிறோம். r vector dot n vector is equal to q அப்படிங்கிற இந்த வெக்டர் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா r வெக்டருக்கு பதிலாக இந்த xi cap plus yj cap plus zk cap அப்ளை பண்ண போறோம். அப்போ r vector dot n vector is equal to q ல r வெக்டருக்கு பதிலாக அப்ளை பண்ணிக்கங்க. xi cap plus yj cap plus zk cap dot n vector அப்படிச்சுங்க ஈக்குவல் டு ரைட் சைடில் qவையும் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த xi கேப்பை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா n வெக்டரோட டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே போல் yj கேப்பையும் n வெக்டரோட நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் zk கேப்பையும் n வெக்டரோட டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அப்போ டாட் ப்ராடக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? xi cap dot n vector plus yj cap dot n vector plus zk cap dot n vector equal to q அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல i cap dot in vector அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. i cap dot in vector அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சோம், நமக்கு q divided by a ன்னு கண்டுபிடிச்சோம், அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் j cap dot in vector அப்படிங்கிறது q divided by b அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம், அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் k cap dot in vector அப்படிங்கிறது q divided by c ங்கிறத கண்டுபிடிச்சோம், அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? x into q divided by a plus y into q divided by b plus z into q divided by c is equal to q. நெக்ஸ்ட்டில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இதை நம்ம q-ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ q-ஆல் டிவைட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? q கேன்சல் ஆயிரும். இந்த q கேன்சல் டிவைட் பண்ணால் q-ஆல் டிவைட் பண்ணால் இந்த q கேன்சல் ஆயிரும். q-ஆல் டிவைட் பண்ணிட்டா இது வந்து கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் 1 கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல therefore x divided by a plus y divided by b plus z divided by c is equal to 1. therefore இந்த x divided by a plus y divided by b plus z divided by c is equal to 1 அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா intercept form of the equation of a plane அப்படிங்கிறது நம்ம இந்த ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து this is called the intercept form of equation of the plane having intercepts a, b, c on the x, y, z axis respectively. அப்போ நமக்கு x, y, z அப்படிங்கிற ஆக்சிஸில் நமக்கு வந்து இன்டர்செப்ட் வந்து ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் cன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான இன்டர்செப்ட் ஃபார்ம் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x divided by a plus y divided by b plus z divided by c is equal to 1 கிடைக்கும். இப்போ இந்த x divided by a plus y divided by b plus z divided by c is equal to 1 நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சம்மில் அப்ளை பண்ணுவோம். அப்போ இந்த ஃபார்முலாஸை நல்லா மெமரி பண்ணிங்க. இது வந்து இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேனுக்கான ஃபார்முலா. அப்போ நமக்கு கொஸ்டினில் நமக்கு இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வந்துச்சுனாலே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? x divided by a plus y divided by b plus z divided by c is equal to 1. therefore intercept form of the equation of a plane is x divided by a plus y divided by b plus z divided by c is equal to 1. Okay, next sum, example 6.42. A variable plane moves in such a way that the sum of the reciprocals of its intercepts on the coordinate axis is a constant, so that the plane passes through a fixed point. அதாவது இந்த எக்ஸாம்பிள் 6.42 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு கோஆர்டினேட் ஆக்சிஸில் இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய நமக்கு அந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸினுடைய ரெசிப்ரோக்கல், அந்த ரெசிப்ரோக்கலுடைய சம் ஆஃப் தி வேல்யூ, அந்த சம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் இட்ஸ் இன்டர்செப்ட்ஸ் ஆன் தி கோஆர்டினேட் ஆக்சிஸ் இஸ் எ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இதில் வந்து கோஆர்டினேட் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய இன்டர்செப்ட் வேல்யூனுடைய ரெசிப்ரோக்கல் எடுத்து அதை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். இப்போ இதுலேருந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ தட் தி பிளேன் பாசஸ் த்ரூ எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அப்போ அந்த பிளேனில் பாஸ் ஆகக்கூடிய அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். அதான் கொஸ்டின். ஸோ தட் தி பிளேன் பாசஸ் த்ரூ எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படிங்கிறத என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இன்டர்செப்ட், இந்த இன்டர்செப்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இதுக்கு முன்னாடி தியரத்தில் நம்ம பார்த்தோம். அந்த இன்டர்செப்ட் கான்செப்ட் அப்படிங்கிற தியரத்தை நம்ம வந்து இங்கே ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ கவனிங்க. சொல்யூஷன்: தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் ஹேவிங் இன்டர்செப்ட்ஸ் a, b, c on the x, y, z axis respectively is. நமக்கு வந்து அந்த எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கிற இந்த ஆக்சிஸில் நமக்கு இன்டர்செப்ட் ஆகக்கூடிய அந்த வேல்யூஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது இருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நமக்கு இன்டர்செப்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்க கான்செப்ட்டுங்கனால இப்போ இந்த எக்ஸு ஒய் இஜெட் ஆக்சிஸில் நமக்கு இந்த ஏபிசி அப்படிங்கிறது இன்டர்செப்டாக இருந்துச்சு அப்படின்னா
அதுக்கான ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x டிவைடட் பை a ப்ளஸ் y டிவைடட் பை b ப்ளஸ் z டிவைடட் பை c இஸ் ஈக்குவல் டு 1. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இந்த தியரத்தில் பார்த்துருப்போம். இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஃபார்முலாவாக நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, அந்த ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸில் இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய வேல்யூவை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், ஒயில் இன்டர்செப்ட் பண்ணக்கூடியது b, z இன்டர்செப்ட் பண்ணக்கூடியது c நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, அதுக்கான ஃபார்முலா இன்டர்செப்ட் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா நமக்கு x டிவைட் பை a ப்ளஸ் y டிவைட் பை b ப்ளஸ் z டிவைட் பை c இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கிவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கூடியதில் சம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் இட்ஸ் இன்டர்செப்ட்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா அந்த கொஸ்டின்லேருந்து அதுக்கான ஃபார்முலாஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். எப்படின்னா நமக்கு 1 டிவைடட் பை a ப்ளஸ் 1 டிவைடட் பை b ப்ளஸ் 1 டிவைடட் பை c இஸ் ஈக்குவல் டு k. அதாவது கொஸ்டின்லேருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்செப்ட் பார்த்திங்கன்னா a, ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய இன்டர்செப்ட் பார்த்திங்கன்னா b, z ஆக்சிஸில் இருக்கக்கூடிய இன்டர்செப்ட் பார்த்திங்கன்னா c. இப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல் வேல்யூன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா 1 டிவைடட் பை ஏன்னு எடுத்துக்கணும், நெக்ஸ்ட்டு 1 டிவைடட் பை b, நெக்ஸ்ட்டு 1 டிவைடட் பை c. இதுலேருந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ரெசிப்ரோக்கல் வேல்யூ இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ சம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் இட்ஸ் இன்டர்செப்ட்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். என்ன செய்யணும், 1 டிவைடட் பை a ப்ளஸ் 1 டிவைடட் பை b ப்ளஸ் 1 டிவைடட் பை c இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கேன்னு நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல அசியூம் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேருந்து இந்த கண்டிஷன்ஸை நாம் எடுத்தாச்சு. ஃபஸ்ட் வந்து இன்டர்செப்ட் ஃபார்முலா நம்ம எடுத்தாச்சு, நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்லேருந்து அதுக்கான கண்டிஷனை நம்ம எடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த கேவை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். கவனிங்க, அப்போ கேவை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுங்க, இல்லைன்னா கேவை டிவைட் பண்ணிக்கங்க. கேவால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 டிவைட் பை k இன்ட்டு 1 டிவைட் பை a ப்ளஸ் 1 டிவைட் பை b ப்ளஸ் 1 டிவைட் பை c இஸ் ஈக்குவல் டு 1. ரைட் சைடில் கேவால் டிவைட் பண்ணால் நமக்கு 1 ஆயிடும். நெக்ஸ்ட்டு இந்த 1 பை கேவை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 1 பை கே உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 1 டிவைட் பை a இன்ட்டு 1 டிவைட் பை k ப்ளஸ் 1 டிவைட் பை b இன்ட்டு 1 டிவைட் பை k, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 டிவைட் பை c இன்ட்டு 1 டிவைட் பை k ஈக்குவல் டு 1. இப்போ இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த 1 டிவைட் பை இன்ட்டு 1 டிவைட் பை k ப்ளஸ் 1 டிவைட் பை b இன்ட்டு 1 டிவைட் பை k ப்ளஸ் 1 டிவைட் பை c இன்ட்டு 1 டிவைட் பை k இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் நமக்கு பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன்ஸில் நமக்கு வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா இப்போ இன்டர்செப்ட் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, தி பிளேன் எக்ஸ் டிவைடட் பை a ப்ளஸ் ஒய் டிவைடட் பை b ப்ளஸ் z டிவைடட் பை c இஸ் ஈக்குவல் டு 1. இந்த இன்டர்செப்ட் ஃபார்மில் நமக்கு இந்த கண்டிஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கனால இந்த கண்டிஷன்ஸில் டிவைடரில் இருக்கக்கூடிய ஏபிசியை விட்டுட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூஸை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 1 டிவைட் பை k 1 டிவைட் பை k 1 டிவைட் பை kன்னு இருக்கும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்செப்ட் ஃபார்ம் இந்த ஃபார்முலாவோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கிறத நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு பாசிங் த்ரூ தி பாயிண்ட். அப்போ இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது, 1 டிவைட் பை k இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஒய் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது, 1 டிவைட் பை k இருக்குது. இஜெட் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது, 1 டிவைட் பை k இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு தி பிளேன் எக்ஸ் டிவைட் பை a ப்ளஸ் ஒய் டிவைட் பை b ப்ளஸ் z டிவைட் பை c இஸ் ஈக்குவல் டு 1 பாசஸ் த்ரூ தி பாயிண்ட். அப்போ இந்த பிளேனில் நமக்கு பாஸ் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 1 டிவைட் பை k 1 டிவைட் பை k 1 டிவைட் பை k இருக்கும். இதை நம்ம செட் ப்ராக்கெட்டில் குறிச்சிடணும். பாயிண்ட் அப்படின்னாலே செட் ப்ராக்கெட்டில் தான் கண்டிப்பாக குறிச்சிருக்கணும். அப்போ பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, செட் ப்ராக்கெட் ஆஃப் 1 பை k 1 பை k 1 பை k அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா அந்த பிளேனில் பாஸ் ஆகக்கூடிய அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஓகேவா, அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, பிளேன் பாசஸ் த்ரூ எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கேட்குறாங்க இல்லையா, அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் நம்ம இதை சொல்லியிருக்கோம். அப்போ இதுதான் நமக்கு என்னது ஃபிக்ஸ்டு பாயிண்ட். therefore hence the given plane passes through the fixed point. okay, next one x is 6.6ல fifth sum. find the intercepts cut off by the plane r vector dot 6i cap plus 4j cap minus 3k cap is equal to 12 on the coordinate axis. இப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது எந்த கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படின்னா ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ அப்படிங்கிற வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் நமக்கு இருக்குது. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், ஃபைண்ட் தி இன்டர்செப்ட்ஸ் கட் ஆஃப் பை தி பிளேன். அதாவது நமக்கு இந்த பிளேனில் நமக்கு கட் ஆகக்கூடிய அந்த இன்டர்செப்ட் வேல்யூவை கேட்குறாங்க. அப்போ அந்த பிளேன் ஈக்குவேஷன் இது வந்து பிளேனுக்கான வெக்டர் ஈக்குவேஷன், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேவா, அப்போ அந்த பிளேனுக்கான வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க.
இதிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ்னுடைய இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய அந்த வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படிங்கும்போது எக்ஸ் ஒய் இஜெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கும்போது எக்ஸ் இன்டர்செப்ட் கிடைக்கும், நெக்ஸ்ட் ஒய் இன்டர்செப்ட் கிடைக்கும், நெக்ஸ்ட் இஜெட் இன்டர்செப்ட் கிடைக்கும். அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி இன்டர்செப்ட்ஸ் கட் ஆஃப் பை தி பிளேன் ஆர் வெக்டர் டாட் 6i cap plus 4j cap minus 3k cap is equal to 12 and the coordinate axis. ஓகே, இதுக்கான சொல்யூஷன் கவனிங்க. சொல்யூஷன் given. கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கங்க. கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா r vector dot 6i cap plus 4j cap minus 3k cap is equal to 12. இது வந்து நமக்கு பிளேனுக்கான வெக்டர் ஈக்குவேஷன். அதாவது r vector dot n vector is equal to qங்கிற டைப்பில் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெக்டர் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து இதை நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷனாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ ஒரு வெக்டர் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆர் வெக்டருக்கு பதிலாக எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஜெட் கே கேப் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போகிறோம். கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஜெட் கே கேப் அப்ளை பண்ணிக்கலாமா? வெக்டர் ஈக்குவேஷன்ஸில் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஜெட் கே கேப் டாட் 6i cap plus 4j cap minus 3k cap is equal to 12. நம்ம கொடுத்துருக்கூடிய வெக்டர் ஈக்குவேஷனில் ஆர் வெக்டருக்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நம்ம வந்து இந்த ஆர் வெக்டருக்கு பதிலாக அப்ளை பண்ணிட்டோம்னா இதை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடைக்கும். இதில் வந்து அந்த இன்டர்செப்ட் வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, கவனிங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இது ரெண்டையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு 6 வரும், நெக்ஸ்ட்டு ஒய் இன்ட்டு 4 வரும், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இஜெட் இன்ட்டு -3ங்கிறது -3z கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு 12. இது நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இந்த 6x ப்ளஸ் 4y மைனஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 12 இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், ஒரு பிளேனுக்கான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன தேவை, இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும். அந்த இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இன்டர்செப்ட் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. என்ன ஃபார்முலா, எக்ஸ் டிவைட் பை ஏ ப்ளஸ் ஒய் டிவைட் பை பி ப்ளஸ் இஜெட் டிவைட் பை சின்னு பார்த்துருக்கோம் இல்லையா, ஈக்குவல் டு 1 பார்த்துருக்கோம் இல்லையா. அதை வந்து நம்ம வந்து அந்த ஃபார்முலா இன்டர்செப்ட் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கனால அந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதில் நம்ம என்ன செய்யணும், ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ 12 இருக்குன்னா அந்த 12ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 12ஆல் டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் டிவைட் பை 2ன்னு கிடைக்கும், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் நமக்கு ஒய் டிவைட் பை 3ன்னு கிடைக்கும், நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 12 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இஜெட் டிவைட் பை 4ன்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் இந்த இடத்துல நமக்கு மைனஸ் அப்படியே இருக்கும். அந்த மைனஸை நம்ம என்ன செஞ்சாச்சு, டினாமினேட்டர் கொண்டு போயாச்சு. -4 அப்படிங்கிறது டினாமினேட்டர் கொண்டு போயாச்சு. இஸ் ஈக்குவல் டு 12 டிவைட் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். ஓகேவா, இப்போ இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை 12ஆல் டிவைட் பண்ணியாச்சு. இதை 12ஆல் டிவைட் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கூடியது எக்ஸ் டிவைட் பை 2 ப்ளஸ் ஒய் டிவைட் பை 3 ப்ளஸ் இஜெட் டிவைட் பை -4 இஸ் ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து நமக்கு வந்து எக்ஸ் டிவைட் பை ஏ ப்ளஸ் ஒய் டிவைட் பை பி ப்ளஸ் இஜெட் டிவைட் பை சி ஈக்குவல் டு 1ங்கிறனால இந்த இடத்துல என்னஞ்சிச்சு -4 நம்ம வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்தாச்சு. அதனால தான் இந்த இடத்துல ப்ளஸ் இந்த -4 வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்தாச்சு. அதனால தான் நம்ம இந்த இடத்துல இந்த ஃபார்முலா கண்டிஷன்ஸ்க்கு இதை மாற்றியாச்சு. ஓகே, இப்போ இது வந்து எந்த கண்டிஷன்ஸில் இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு இல்லையா, இன்டர்செப்ட் ஃபார்ம். இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் எக்ஸ் டிவைட் பை ஏ ப்ளஸ் ஒய் டிவைட் பை பி ப்ளஸ் இஜெட் டிவைட் பை சி இஸ் ஈக்குவல் டு 1. இந்த இன்டர்செப்ட் ஃபார்முலா கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு இருக்கிறனால இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ, இது ஒய் இன்டர்செப்ட் பி, இது இஜெட் இன்டர்செப்ட் சி. அப்போ இதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு 2ன்னு கிடைக்கும், ஒய் இன்டர்செப்ட்டுங்கிறது 3ன்னு கிடைக்கும், இப்போ இஜெட் இன்டர்செப்ட் அப்படிங்கிறது -4ன்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு இன்டர்செப்ட். இந்த இன்டர்செப்ட் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. therefore the intercepts on the coordinate axis are x intercept is equal to 2, y intercept is equal to 3, z intercept is equal to -4. Okay, next exercise 6.6 6 sum. If a plane meets the coordinate axis at a b c such that the centroid of the triangle ABC is the point u, v, w, find the equation of the plane. Okay, next இந்த 6 sumல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பிளேனில் கோஆர்டினேட் ஆக்சிஸ், இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸில் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா such that the centroid of the triangle ABC, அதாவது நமக்கு சென்ட்ராய்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
centroid of the triangle ABC, ஒரு triangle ABCல அந்த centroid of the value, அந்த point, center of the point எப்படி இருக்கும் அப்படின்னா U, V, W அப்படின்னு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா find the equation of the plane. அப்போ நமக்கு கோஆர்டினேட் ஆக்சிஸில் நமக்கு மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த பிளேன் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ராய்டு ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிஸில் அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா U, V, Wன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா அப்படி இருக்கும்போது ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன். அப்போ அந்த பாயிண்டில் நமக்கு பாஸ் ஆகிற மாதிரி பிளேனை நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த பிளேனுக்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும், அதுதான் கொஷின். அப்போ இதுக்கான சொல்யூஷன் கவனிங்க. லெட் ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c be the intercepts of the coordinate axis x, y, z respectively. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் தேவைப்படுது. அதனால் ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராமை நம்ம ட்ரா பண்ணிக்குவோம். என்ன கவனிங்க, எக்ஸ் ஒய் இஜெட், எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கிற இந்த ஆக்சிஸில் நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் ஏங்கிற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஸ்டின்லேயே கொடுத்தனால அது வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த டயக்ராம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ஆல்ரெடி நம்ம வந்து இன்டர்செப்ட் ஃபார்முலா நம்ம வந்து ட்ரைவ் பண்ண இல்லையா, அந்த ட்ரைவ் பண்ணக்கான டயக்ராம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்க கவனிங்க, எக்ஸ் ஆக்சிஸில் கேபிட்டல் ஏங்கிற பாயிண்ட் எடுக்கிறீங்க. அந்த ஏங்கிற பாயிண்ட்டில் நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மால் ஏ, அடுத்தது 0, 0. அப்போ அந்த ஏங்கிற பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மால் ஏ, 0, 0ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸில் நம்ம வந்து கேபிட்டல் பிங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த பாயிண்ட் நமக்கு எப்படி இருக்குன்னா 0, ஸ்மால் பி, 0 நமக்கு இருக்கும். இப்போ ஒய் ஆக்சிஸில் பிங்கிற பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான பாயிண்ட் வந்து 0, ஸ்மால் பி, 0 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இஜெட் ஆக்சிஸில் நமக்கு வந்து சிங்கிற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிங்கிற பாயிண்ட்னுடைய வேல்யூஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 0, 0, ஸ்மால் சின்னு இருக்கும். அப்போ இந்த சிங்கிற பாயிண்ட்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 0, 0, சின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இப்போ A to B, B to C, அடுத்தது AC, இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு டயக்ராம் கிடைக்கும். இப்போ இதில் நமக்கு வந்து ஒரு பிளேன் கிடைக்கும். அந்த பிளேனுக்கான ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பிளேனுக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா such that the centroid of the triangle ABC, அதனுடைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த triangle ABC, இந்த triangle ABC-னுடைய centroid, அதனுடைய centroid அப்படின்னா இந்த triangle ABC-னுடைய centroidக்கான பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த triangle ABC-னுடைய centroid பாயிண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா U, V, Wன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த U, V, W அப்படிங்கிற அந்த பாயிண்டில் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும், பிளேனுக்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறோம், டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டயக்ராம்ஸ்லேருந்து நம்ம வந்து ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், XY Z ஆக்சிஸில் இருக்கக்கூடிய இன்டர்செப்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த இன்டர்செப்ட் ஃபார்முக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். The equation of the plane in the intercept form is x divided by a plus y divided by b plus z divided by c is equal to 1. இது வந்து நம்ம ஆல்ரெடி இன்டர்செப்ட் ஃபார்ம் டெரைவ் பண்ண முடியாத ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அந்த சென்ட்ராய்டு ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து UVWன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அந்த UVW அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசியில் சென்ட்ராய்டு அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா U, V, W அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, அப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு U, V, W நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த U, V, W, இந்த U, V, W அப்படிங்கிறத நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிற ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஃபார்முலாஸை எப்படி சார் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கும்போது நல்லா கவனிங்க, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சென்ட்ராய்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா நமக்கு இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா
இங்கே சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியில் நமக்கு வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, இந்த சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸ் ஒய் இஜெட் ஆக்சிஸ் அப்படிங்கிறனால நமக்கு வந்து அதுக்கான ஃபார்முலா x1 plus x2 plus x3 divided by 3 and then y1 plus y2 plus y3 divided by 3 and then z1 plus z2 plus z3 divided by 3 அப்படிங்கிற இந்த ஃபார்முலாஸை நாம் இந்த இடத்துல சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இங்கே கவனிங்க. இப்போ இந்த கேபிட்டல் ஏங்கிற பாயிண்ட் நமக்கு இது என்னவா இருக்கும் அப்படின்னா x1 y1 z1. நெக்ஸ்ட் இந்த கேபிட்டல் பிங்கிற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும் x2 y2 z2 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த கேபிட்டல் சிங்கிற பாயிண்ட் வந்து நமக்கு வந்து x3 y3 z3ன்னு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த u, v, w அப்படிங்கிறது சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு ஈக்குவல்னு சொல்கிறனால இந்த ஃபார்முலாஸாக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா x1 ஏன்னு இருக்கும், நெக்ஸ்ட்டு x2 0, நெக்ஸ்ட் x3ங்கிறது 0. அப்போ a + 0 + 0 divided by 3, கமா நெக்ஸ்ட் ஒன் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா y1 plus y2 plus y3. அப்போ ஃபஸ்ட்டு y1ங்கிறது 0, நெக்ஸ்ட் y2ங்கிறது b, y3ங்கிறது 0 divided by 3. நெக்ஸ்ட் வந்து கமா ஃபார்முலா z1 0, z2ங்கிறது 0, z3 பார்த்தீங்கன்னா c divided by 3. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதை சிம்பிளை பண்ணிங்க a divided by 3, இதை சிம்பிளை பண்ணிங்க b divided by 3, இதை சிம்பிளை பண்ணிங்க c divided by 3. ஓகே, இப்போ நமக்கு இந்த u, v, w எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா a/3, b/3, c/3க்கு ஈக்குவலாக இருக்கனால நம்ம என்ன செய்யலாம், டூ சைட்ஸ், அதாவது போத் சைட்ஸில் நம்ம என்ன செய்யலாம்னா ஈக்குவல் பண்ணலாம். போத் சைடில் ஈக்குவல் பண்ணுறதுனால என்ன செய்கிறோம், இந்த யூவை a/3க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு வியை b/3க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் இந்த டபிள்யூவை c/3க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு யூவை a/3க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஏங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3uன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வியை b/3க்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா பிங்கிறது நமக்கு என்ன கிடைக்குன்னா 3vன்னு கிடைக்கும். ஏன்னா 3 லெஃப்ட் சைடில் கொண்டு போங்க 3v ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து w c/3க்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா சிங்கிறது என்ன கிடைக்குன்னா 3w கிடைக்கும். therefore c ங்கிறது 3w. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த abcங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, a3u, bங்கிறது 3v, cங்கிறது 3w இருக்கு இல்லையா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு ரைக்கோட ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அப்போ வந்து இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ணும்போது ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது நமக்கு x divided by a plus y divided by b plus z divided by c is equal to 1 இல்லையா. இந்த இடத்துல abc கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணலாம் இல்லையா. சப்ஸ்டியூட் abc வேல்யூ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு x divided by a-ங்கிறது 3u plus y divided by b-ங்கிறது 3v plus z divided by c-ங்கிறது 3w is equal to 1. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஏபிசியோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து 3யை நம்ம டினாமினேட்டர்லேருந்து காமனாக எடுத்துகிட்டு ரைட் சைடில் கொண்டு போயிருங்க. இப்போ 3யை காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா 1/3 இருக்கும். அந்த 1/3 ரைட் சைடில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், 3 × 1 3 ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x divided by u plus y divided by v plus z divided by w is equal to 3 கிடைக்கும். இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ராய்ட் பாயிண்ட் u, v, w அப்படிங்கிற பாயிண்டில் நமக்கு பாஸ் ஆகக்கூடிய அந்த பிளேனுக்கான ரைக்கோட ஈக்குவேஷன். அதுதான் நமக்கு என்னது, நமக்கு இந்த ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் தான் x divided by u plus y divided by v plus z divided by w is equal to 3, which is the record equation of the plane.